அன்பினர்களே, முன்னாள் ஜனாதிபதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சந்தேக நபராக சிஐடியால் சுற்றி வளைக்கப்பட போகின்ற ஒருவர். அவர் முன்ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிக்காண்டு நேற்று முன்தினம் ஒரு செய்தி கொடுத்திருந்தோம் இல்லையா? அதன் பிரகாரம் நேற்று அவருடைய வழக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது, விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சட்ட அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் சமூகம் இல்லை. முதலாவது பிரச்சனை. இரண்டாம் பிரச்சனை, மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த டபுள் பெஞ்சிலிருந்து ஒரு நீதியரசர் தான் இந்த விசாரணையில கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் விட்ரோ பண்ணி விலகிட்டார். அப்போ கோர்ட் ஆஃப் அப்பீல் என்ன செய்ய போகுது? மேன்முறையீட்டு நீதிமன்றம் வேறு ஒரு நீதியரசரை நியமித்து அந்த வழக்கு விசாரணை இன்று நண்பகல் வாக்கில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வருகின்றது. அவருக்கு இன்றைக்கு பிணை கொடுப்பதற்கான முன்ஜாமீன் கிடைக்கான்னு சொல்லமில்லை. முகாந்திரம் இருக்கிற இந்த கேஸை நேற்றே அவங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். முகாந்திரம் இருக்கின்ற மட்டத்திலிருந்து அவங்க கேஸ் எடுக்கிறாங்க. விசாரணைக்கு வராமலே இது செஞ்சிருக்கணும் இல்லையா? பார்க்கலாம். கோட்டபய ராஜபக்சவின் முன்ஜாமீன் வழக்கு இன்று காலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருகின்றது. பிரபல வக்கீல் அவருக்காக அவரது நண்பர், ஆத்ம நண்பர், சொந்தம் பந்தம் எல்லாம் சேர்ந்து ஒருவர் வாதாட வருகின்றார். அப்படியானால் அது இப்ப நாம பாயிண்டை தந்துட்டுமே. முதலாவது, வாதாடும் திறமை கொண்ட திலீப் பீரிஸ் அவர்கள் சமூகம் இல்லை, இது முதலாவது. இரண்டாவது, முக்கியமான ஒரு நீதியரசர் மிகுந்து பின்வாங்கிட்டார். அப்ப இதுல வில்லங்கம் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப முன்ஜாமீன் கிடைக்க போகுது. என்ன நாடும் என்ன நீதியும் தெரியலப்பா. ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரெட் மனுவை நேற்று விசாரணை செய்த நீதிமன்றம் இன்று காலை 18ஆம் தேதி வியாழக்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. அதன் பிரகாரம் இந்த வழக்கு இன்று வருகின்றது காலை. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் கௌரவ நீதியரசர் ரொஹான் அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய பெஞ்சின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று விசாரணையின் போது உண்மைகளை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கௌரவ நீதியரசர் அபேசூரி அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதன்படி நீதிபதி நீதியரசர் ரொஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய 2 அமர்வு டூ ஜஸ்டிஸ் பெஞ்சின் முன் இன்று காலை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அதற்கு முன் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ரெட் மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று 18ஆம் தேதிக்கு நேற்று ஒத்திவைத்தது. அந்த பெஞ்ச் இன்றைக்கு வருகிறது. அமர்வு முறையாக அமைக்கப்படாததாலும் நீதிபதிகளில் நீதியரசர் ஒருவர் வழக்கிலிருந்து விலகியதாலும் நீதிமன்றத்தால் மேற்கொண்டு விசாரணைகளை தொடர முடியாத காரணத்தால் தான் இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மனு என்பது என்ன? 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தொடர் விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும் இடைக்கால உத்தரவு கோரி கோட்டபய ராஜபக்ச ரெட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்சி ஹெரத் தனது அலுவலகத்திற்கு காலை 8 மணிக்கு மட்டுமே ஆவணங்கள் கிடைத்ததாகவும் பிரதிவாதிகளிடமிருந்து எந்த அறிவுறுத்தல்களும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். அமர்வு மாற்றங்கள். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹாந்த் அபேசூரிய அவர்கள் மற்றும் நீதியரசர் கௌரவ பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு முன்பாக சுருக்கமாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. ஆனால் நீதியரசர் பெர்னாண்டோ அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக வழக்கிலிருந்து விலகிக் கொண்டார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உண்மைகளை சரிபார்ப்பதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹாந்த் அபேசூரிய அவர்கள் மற்றும் நீதியரசர் கௌரவ சரத் திசநாயக் ஆகியோர்கள் அடங்கிய 2 பெஞ்ச் அமர்வின் முன்பாக இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 10:30 மணி தாண்டி வரலாம் வழக்கு. இதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி
மஹிந்த ராஜபக்சவின் புதல்வன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனும் கடற்படையின் முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டருமான யோசித ராஜபக்ச நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். பிரிட்டிஷ் ராயல் கடற்படையில் கல்லூரியில் அவர் பெற்ற பயிற்சி மற்றும் இலங்கை கடற்படையில் அவர் இணைத்துக் கொள்ளப்பட்ட விதம் குறித்த தொடர் விசாரணைக்காக நேற்று காலை ஆணைக்குழுவின் முன்னிலையான நிலையிலேயே அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விரிவான விசாரணைகளின்படி யோசித ராஜபக்சேக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த முக்கிய பின்னணிகள் என்றால் அடிப்படை தகமை மீறல், இலங்கை கடற்படையில் ஆபிசர் கேடட் அதிகாரி பயிற்சி மாணவராக இணைவதற்கு உயர்தரத்தில் ஏலெவலில் கணிதம் அல்லது அறிவியல் துறையில் சித்தியடைந்திருக்க வேண்டும் என்பதே பொதுவான விதியாகும். ஆனால் யோசித ராஜபக்ச கலை பிரிவில் பயின்றவர் என்பதால் ஆட்சியில் அவருக்காக விதிகளும் விளம்பரங்களும் மாற்றியமைக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. அத்துடன் அவரது சாதாரண தர தகமைகளும் திருத்தங்கள் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. மொக்கு பிரிட்டிஷ் ராயல் கடற்படை கல்லூரி விவகாரம் 2006 அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கரணகொட பிரிட்டிஷ் ராயல் கடற்படை கல்லூரிக்கு யோசிதவை இணைப்பது குறித்து கடிதம் அனுப்பியுள்ளார். அதற்கு கல்லூரி முழுமையான அரச உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வழங்க முடியாது எனவும் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் பதிலளித்துள்ளது. அரசு நிதி முறைகேடு. இந்த பயிற்சிக்காக இலங்கை அரசாங்கத்தின் நிதியிலிருந்து சுமார் 20 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை முறையான அனுமதிகள் என்று செலவிடப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அனுமதியற்ற வெளிநாட்டு பயணங்கள் என்று ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றிய காலகட்டத்தில் கடற்படை தளபதியின் எவ்வித அனுமதியுமின்றி தனது தன்னிச்சையான விருப்பத்தின் பேரில் பல வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த இந்த விசாரணைகளின் அடிப்படையில் சட்டவிரோத நியமனம் மற்றும் அரச நிதி சூறையும் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த கைது நடவடிக்கை நேற்று காலை அரங்கேறி இருக்கின்றது. வெளியே வந்திருக்கு, பூனை வெளியே வாய்த்தா. ஆக இன்று இது ஒரு செய்தி என்றாலும் கூட கோட்டபய ராஜபக்சவின் முன்ஜாமீன் கிடைப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் நேற்று நம்பினேன் இதுக்கு கொடுக்க கூடாது, டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்று. அவங்க டிஸ்மிஸ் செய்யலையே. சட்டத்தில் எங்கே ஒருத்தர் ஓட்டம் ஒன்று இருக்குது. அதிலேயும் குறிப்பாக திலீப் பீரிஸ் அவர்கள் இதில் வராதது மிகப்பெரிய குறையாகத்தான் நான் நினைக்கிறேன். என்றால் விவாத புலி என்ன கேட்டால் ஆர்குமெண்ட் ஹைக்னு சொல்லுவேன் நான். விவாத புலி ஏன் அவர் வரல? அப்ப இவரை காப்பாற்ற போறாங்களா? அவர் ஏன் வரல? அடுத்தது ஒரு நீதியரசர் பெஞ்சை விட்டு தனக்கு இதுல விசாரிக்க விருப்பம் சொல்றாங்க. இப்படி இலங்கைக்குள்ள என்னமெல்லாம் நடக்குதுப்பா. ஆசைக்காலும் அந்த மனுஷனை ஒரு 3 மாதத்துக்கு உள்ள வைக்கிற இல்லையா? நம்மட ஆத்மா சாந்தி அடைகிற இல்லையா? என்னடா போற போக்க பார்த்தா நான் நினைக்கல. பாப்போம். இந்த செய்தியின் part 2 ஒன்று இன்றைக்கு அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். இல்லை, நாம் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டாமாக என்று ஏகப்பட்ட உள்ளங்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் இயங்குகின்ற போது நீனா கொஞ்சம் உள்ளில போய் அந்த 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 எலியோடுற வாயிலையும் படுத்து கொஞ்சம் களியும் தின்ன வேணாமா? என்னங்கடா உலகம் இது. பார்க்கலாம். நாம் இன்று 2 மணி கடந்து அல்லது 3 மணிக்குள் அடுத்த பாட்டை தர இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.